தினமணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அறிமுக இயக்குனர் அபிஷன் இயக்கத்தில் நடிகர் சசிகுமார் நடிப்பில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த படம் வந்து திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். அடுத்து என்ன தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். நீங்களாம் சிலோன் தமிழர்களா? நாங்களா டூரிஸ்ட். இலங்கையில் வாழ்கிற ஒரு தமிழ் ஃபேமிலி, சசிகுமார், சிம்ரன், அவங்களுக்கு 2 பசங்க. இந்த தமிழ் ஃபேமிலி வந்து இலங்கையிலேருந்து கோவிட் டைமில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துடுது. அந்த டைமில் விலைவாசியில் அதிகமாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க இலங்கையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அதாவது இல்லீகலாக வந்து அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து இறங்குறாங்க. வந்தவங்க ராமேஸ்வரத்துலேருந்து சரி நம்ம புது லைஃப் ஆரம்பிக்க போகிறோம், இனிமேல் இதுதான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து போகிற இடம் என்னன்னு பார்த்தா சென்னை வராங்க. அதாவது இலங்கையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறாங்க. சென்னையில் வந்து அவங்களோட அடையாளங்களை எல்லாம் மறைச்சிட்டு அவங்க இலங்கை தமிழர்கள் இல்லை, அவங்க வந்து ஒரு மலையாளி, ஒரு கேரளாவிலேருந்து ஒரு வந்த ஃபேமிலி அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அங்கே தன்னோட வாழ்க்கையை அமைக்கிறாங்க. அப்படியான சூழலில் இவங்க வந்து வெளியில் யாருக்கும், வெளி உலகத்திற்கும் சரி, இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, இவங்களுக்கு யாருக்குமே வந்து இவங்க வந்து ஒரு சிலோன் ஃபேமிலி, ஒரு இலங்கை ஃபேமிலின்னு தெரிஞ்சதுன்னா நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சு இந்த ஃபேமிலி வந்து ஒரு இல்லீகலாக வந்தாலுமே ஒரு தமிழ் குடும்பம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சவால்களை வந்து சந்திக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அவங்கள சுற்றி நடக்குது அப்படின்ற கதை தான் இந்த படத்தோட ஒன்லைன். முதல்ல வந்து படத்தோட இயக்குனருக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா அவருக்கு வந்து 25 வயசு ஆச்சு. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம். இந்த வயசுலேயே வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்திருக்காரு. நிறையா வந்து இலங்கை போர் பிரச்சனைக்கு அப்புறம் இலங்கை தமிழர்கள் ப்ளஸ் வந்து இலங்கையில் நடந்த போர்னால வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழில் உருவாக்கின இல்லை தமிழில் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட இலங்கை தமிழர்களும் முற்றிலும் வேறு விஷயங்களில் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அகதியாக அதாவது இலங்கை தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அகதியாக வந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக வருது. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, இப்படி ஒரு பேக்ரவுண்டு, இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கதையாக சொல்லலாம். உண்மையிலேயே வந்து அகதின்றது யார், உண்மையிலேயே இவங்கெல்லாம் வரவங்கெல்லாம் அகதிகள் தானா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, சில இடங்களில் வந்து இந்த கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக கொண்டு வந்த இடங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது நமக்கு எப்படி ஆகுதுன்னா, ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியை வந்து கொடுக்க முடியுது. முக்கியமாக இந்த படத்தோட ஒரு பில்லர் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தோட கதை தான். இயக்குனர் வந்து ஒரு அறிமுக இயக்குனராக இருந்தாலும் இந்த கதை தான் முழுக்க வந்து இந்த படத்தோட கதை வந்து நம்மளை அப்படியே லிஃப்ட் பண்ணி வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிடுது. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இப்போ இலங்கையில் இருந்து ராமேஸ்வரம் வராங்க, வந்தது வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம சட்ட ரீதியாக பார்த்தோம்னா எல்லாம் இல்லீகலான விஷயங்களாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து மனிதத்தினோட அடிப்படையில் அப்படி வரவங்க யார், அவங்க வந்து தங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு குடும்பம்னு ஒரு விஷயம் இருந்தால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இங்கே வந்து வாழ்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய நல்ல காட்சிகளால் வந்து இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதே நேரம் வந்து நடிகர் சிம்ரனும் சரி, சசிகுமார் 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பேர். இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான காட்சிகளாக இருக்கட்டும், இந்த இலங்கை தமிழ் பேசுகிற இடங்களாக இருக்கட்டும், முழுக்க அவங்க அந்த சசிகுமார் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே இலங்கை தமிழில் தான் பேசுகிறாங்க. அதாவது ரொம்ப வந்து புரியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடாதுன்றங்காட்டி கொஞ்சம் அடர்த்தியை கம்மி பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி, சேம் டைம் வந்து அந்த கதைக்கிறீர்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சு இலங்கை தமிழை வந்து ஓரளவுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி இந்த படத்தில் பேசி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த இலங்கையிலேருந்து வந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கேருந்து ஒரு அகதின்னு ஒரு குடும்பம் நம்ம நாட்டுக்கோ இல்லை வேறு ஏதோ நாட்டுக்கு போனாலுமே அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்க தன்னோட வாழ்க்கை கட்டமைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு லேயரை வச்சு இயக்குனர் வந்து ரொம்ப நல்லாவே காட்சிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப அழகான விஷயம்னா அந்த படத்தில் வந்து சசிகுமார் ஃபேமிலி வந்து சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடு எடுத்து தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அங்கே இருக்க பல வீடுகளில் பல குடும்பங்கள் வச்சுட்டு இருக்கு. ஆனால் எந்த குடும்பமும் யாரு கூடயுமே சரியாக பேசிக்காமல், சரியான விஷயங்கள் பகிர்ந்துக்காமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் நம்ம இப்படி தானே இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களால் வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எண்ட் ப்ராசஸ் வேற ஒரு விதமாக போய் முடியுது. ஆனாலுமே இந்த படம் வந்து ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்ல வருது. என்னென்னா, யார் அகதி அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து பேசுது. நீ நாடு இல்லாமல், ஒரு இடம் இல்லாமல், நீ அங்கே இங்கேன்னு ஓடி எங்கெங்கேயோ தெரிஞ்சிட்டு இருக்காக அகதியா, இல்லை எல்லாமே இருந்தும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கூட நீ தொடர்பு இல்லாமல் இருக்கியே, நீ வந்து அகதியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், பல கேள்விகளை வந்து இந்த படம் வந்து எழுப்பிட்டே வர்றது வந்து ரொம்ப நல்ல இந்த கதையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சிங்க் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ஒரு நல்ல இடங்களாகவே அமைஞ்சிருக்கு. படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த படத்தை வந்து இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப ஷெடிலாக ரொம்ப அழகாக, சேம் டைம் வந்து அதை வந்து ஹியூமராக கொண்டு போனது விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த எமோஷன்ஸை கடத்தணும், அப்படி ஒரு அகதி குடும்பம் வந்துச்சுன்னா என்ன ஆகிறது ஏதாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எமோஷன்ஸ்லேயே வைக்காமல் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஜாலியாக
இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நம்மளை வந்து ரொம்ப என்கேஜிங்காக இந்த படம் முழுக்க ஃபுல்லாகவே என்கேஜிங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமா வந்து இந்த படத்தோட டியூரேஷன் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் அந்த படத்தோட டைம். பட் இருந்தாலுமே வந்து இந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ஜம்ப் கட் ஆயிருக்கிறது தெரியுது. என்னவோ ஏதோ ஒன்று சொல்ல வந்து டக்குன்னு ஏதோ கட் ஆன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. சில காட்சிகள் வந்து தயாரிப்பு தரப்புல இருந்தோ இல்லை வந்து இயக்குனர் தரப்புல இருந்தோ அதை நீக்கியிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. பட் இருந்தாலுமே இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இன்னுமே ரொம்ப எமோஷன்ஸாக வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். காரணம் என்னன்னா இந்த படத்தோட எல்லாமே ஓகே. இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிறது சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே ஓகே. பட் கிளைமேக்ஸை போய் ரீச் ஆகும்போது அது ஒரு பெரிய எமோஷனல் பேக்கேஜ் இல்லையோன்னு தோணுது. அது ஒரு நல்ல படமாக முடிஞ்சிருக்கு. ஒரு ஓகே அது வந்து சொல்ல வந்த கதையை ஒரு ஃபீல் குட்டாக வந்து எல்லாமே கன்வே பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணி அது எமோஷன்ஸ் பீக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட் பண்ணியிருந்தா இது ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப பெரிய திட்டமிடலான ஒரு விஷயம்னா இந்த படத்தில் நடித்தவங்க தான். சசிகுமார் இருக்கட்டும், சிம்ரன், அப்புறம் வந்து கமலேஷ்னு ஒரு அவங்களுக்கு பையன் மகனாக நடித்தவர் கமலேஷ், அப்புறம் மிதுன்னு சொல்லி ஆவேசம் படத்தில் நடித்தவர் அவர் நடிச்சிருக்காரு, எம்எஸ் பாஸ்கர், குமரவேல், ரமேஷ் திலக் இப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு அந்த படத்தில் யாரெல்லாம் முக்கியமான கேரக்டரில் வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு உண்டான கதாபாத்திரம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்த பிரசன்னா அவருமே வந்து ரொம்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எங்கேயுமே கேரக்டரிஸ்டிக்காக வந்து எங்கேயுமே வந்து இந்த படம் வந்து சரி இவங்களுக்கு பதில் இவங்களை போட்டுக்கலாமான்ற எண்ணத்தை கொடுக்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்து இந்த கதையோட காட்சிகள் வந்து இருந்தாங்காட்டி ரொம்ப என்கேஜிங்காகவே கொண்டு போயிடுச்சு. ஒளிப்பதிவு இந்த படத்தோட டெக்னிக்கலாகவே வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவை ஒரு பூ மலர்ற மாதிரி வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மற்ற டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்டிங்ஸு, சாண்ட்ரோல்டனோட பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. முகைமலைன்ற பாடலுமே வந்து நம்ம இந்த கதைக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து நம்மளை ஒரு மாதிரி உட்கார வைக்கும்போது அந்த பாட்டு இடம்பெற காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இயக்குனருக்கு வந்து ஒரு முதல் படமாகவும் இருந்தாலுமே அதில் நம்ம சும்மா வந்து இந்த படம் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றா போதும், நம்ம சில காட்சிகளை வச்சு சில நகைச்சுவைகளை வச்சு வெற்றி பெற்றா போதும்னு நினைக்காம ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான $1 மில்லியன் பிக்சர்ஸ் இவங்க அதை வந்து குட் நைட், லவ்வர்னு ரொம்ப ரொம்ப நல்ல படங்களை கொடுத்தாங்க. அந்த 2 படங்களுமே நல்ல வெற்றி அடைஞ்சதோட நல்ல கதைகள் 2மே நல்ல கதைகளாகவே உருவாயிருந்துச்சு. அதோட வரிசையில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் இணைஞ்சு அதுவுமே ஓரளவுக்கு நல்ல படமாக அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துருக்கு. அதனால் வந்து இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு நல்ல கதை இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனமும் தேவைப்படுது. இன்றைக்கி இருக்க சூழலில் தமிழ் சினிமாவில் என்னென்ன கதைகள் எடுக்கணும், அந்த கதைகளை வந்து ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வந்து அது பிஸ்னஸ் எல்லாமே தாண்டி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்றது வந்து $1 மில்லியன் வந்து தொடர்ந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.